இன்னும் ஒரு காரியம் என்னென்னா, உணர்ச்சிவசப்படுதல் ஒவ்வொரு அத்தியாயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 12வது அதிகாரத்துலேருந்து பார்த்தா ஒவ்வொரு விஷயங்களும் உணர்ச்சிகளை தூண்டுகிறதாக சரீர மாம்சம் விபச்சாரம் அப்படி சொல்லலை. கோவப்படுறது காணோம், கோவப்படுற மாதிரி தெரில, ரொம்ப சந்தோஷப்பட்டு மெய் மறந்த மாதிரியும் தெரில, ரொம்ப அவன் துக்கப்பட்ட மாதிரியும் தெரில. ஆனால் அவ்வப்பொழுது கர்த்தரையே வந்து தரிசனமாக்குறான். ஆமாம், இது ஒரு விதமான மாம்ச கிரியைகள் தான் சொல்லணும். எது உணர்ச்சிசப்படுறது வேசித்தன விபச்சாரம் மட்டும் இல்லை, அதில் எழுதப்பட்டிருக்க கொலைபாதகங்கள், தர்க்கங்கள், வாக்குவாதங்க, இது எல்லாம் சேர்ந்ததே உணர்ச்சிசப்படுதலுக்குரியது தான். எமோஷ்னல் ஃபீலிங்ஸ், எமோஷ்னலி அடிக்டட், எமோஷ்னலி கேப்டிவ்டு, அரெஸ்டட், எமோஷ்னல் பிளாக்மெயில் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் செத்துருவேன், நான் தற்கொலை பண்ணிக்கேன்னா. என்கிட்ட 2-3 பேர் அப்படி தான் சொன்னாங்க. லவ் பண்ணி சொல்ல சாதாரணமாக சொன்னாங்க. சரிடாப்பா, அதெல்லாம் உனக்கு ஆசையாக இருந்தால் பண்ணிக்கோன்னா பண்ணிக்கவே இல்லை கடைசியில். இது எந்த மாதிரி குலைக்கிறதெல்லாம் வேட்டைக்கு கடிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து நம்மளை அசைக்கப்படக்கூடாது. நடக்கிறது நடக்கும், தேவரை அனுமதியாமல் எதுவும் நடக்காது. ஒருத்தர் நம்மளை மிரட்டுறதுனால இல்லை சூழ்நிலைகளில் நம்ம எதிராக இருக்கிறதுனால அது அப்படியே நடந்துருன்றது இல்லை. விசுவாசம் என்ன கருத்தை தீர்மானித்துக்காக தான் நடக்கும். என்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், நீங்கள் எப்படி தீர்க்கதரிசனம் வரைக்கிறேன் நான் பார்த்துட்றேன், எப்படி கூட்டம் நடத்துறீங்க பார்க்குறேன், எப்படி ஊழியம் பண்ணுறீங்க பார்க்குறேன், எப்படி ஆலயம் நடத்துறீங்க பார்க்குறேன்னா. நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். நீங்கள் சொல்கிறது நடக்கணும்னு இருந்தால் நடந்துடும், நடக்காது இருக்கணும்னா நடக்காது. ஆனால் இது வரைக்கும் தேவன் நினைத்தது நடக்கும்ன்றது தான் நான் சொல்ல வரேன். தேவரீர் நீ சர்வ வல்லவர், நீ செய்ய நினைக்க தடைப்படாது நடக்கும். இதை போய் நான் அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? என்ன லூசுன்மா, நான் ஒன்று சொல்கிறேன் அவனு சொல்கிறான்மா. சொல்ல வர கருத்து இதுதான், எது நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும். அதனுடைய பொருள் என்னென்னா ஆவிக்குரிய ஜனங்களுக்கு புரியணும். தேவரீர் சர்வ வல்லவர், நீ செய்ய நினைக்க தடைபடாது நடக்கும். மனுஷன் எனக்கு என்னத்தை செய்வான், நீரே எனக்கு சகாயார். யாரோ உங்களுடைய பேரை கெடுக்கிறாங்க, புகழ்ச்சியை கெடுக்கிறாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் தடை செய்கிறாங்கன்னா நினைக்காதீங்க. அவர் அறியாமல் உங்கள் தள்ள இருக்கிற ஒரு மயிரும் கீழே விழாது. எல்லாம் அவர் சித்தப்படியே நடக்கும். இது எதிர்கால பயம், எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ நடக்காதெல்லாம் நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது. நம்மளோட பெரிய ஆட்கள்லாம் சரிஞ்சானா அவனுக்கு சரிறானாக்கா அவனுக்கு தெய்வீக ஞானம் இல்லை, அவனுக்கு ராஜ்யத்துக்குரிய ஞானம் இல்லை, அவன் சரிந்து தான் போவான். வெல்த் விஸ்டம் வித்தவுட் விஸ்டம் வில் ஆல்வேஸ் டிட்டோரியேட், வேனிஷ். எந்தவித சொத்து பத்துக்களோ ஐஸ்வர்யங்களோ ஞானம் இல்லாத ஐஸ்வர்யம் நாசமாக தான் போகும். அதான் சொல்கிறேன்னே, வேசி கல்யாணம் மாறிட்டுறது அவ்வளோதான். அதோட இல்லைன்னா பிள்ளைங்களை வளர்க்க தெரியாத வளர்க்குறது. நமக்கு ராஜ்யம், நமக்கு ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டங்கள், ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள்லாம் தெரியும். ஆபிரகாம் சொல்கிறேன். அதனால் எதோடு நான் பிறந்ததும் இல்லை, எதோடு நான் கூட கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. லோத்தை வளர்த்தோம், ஆமாம், அந்த அவ்வளோதான் நாட்கள். நமக்கு லோத்தோடு இருந்த நாட்கள் அவ்வளோதான். கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார், அவ்வளோதான். இப்போ லோத்து என்னை இழந்து விட்டான், லோத்து சபிக்கலை, லோத்தை திட்டல, லோத்து துரோகம் செய்யட்டான்னு சொல்ல, அவ்வளோதான். இவ்வளோ நாட்கள் தான் நமக்கு அது அனுமதிக்கப்பட்ட நாட்கள். ஏதோ உங்கள் வீட்டில் பெரிய இழப்பு வரும்னு நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க, அது இல்லை. உங்களுக்கு வரப்போகிற ஐஸ்வர்யமோ, உங்களுக்கு வரப்போகிற அற்புதமோ, உங்களுக்கு வரப்போகிற ஆசீர்வாதமோ உங்களை ஊருக்குள்ளேயே செஞ்சிடக்கூடாது. இந்த படிப்பினை, இந்த போதனை இல்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்களை நானே இழந்திருக்கிறேன். சபையில் எல்லாம் வந்தோன்னே ஆளை காணும். ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும், ஒரே மாதிரி ஒரு கூட்டத்தில் சொன்னேன், எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லோரும் சிரிச்சிட்டாங்க. ஹெட்மாஸ்டர் மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒவ்வொரு குடும்பத்து மேலே ஆசீர்வாதம் வரும்னு. ரொம்ப நெருக்கத்தில் ஒரு குடும்பம் ஒன்று, அவங்க கரெக்டாக கார் வாங்கிட்டாங்க. இது மிகப்பெரிய விந்து. ஏன்னா அந்த தம்பதிகள் தெரியும், அவங்க என்ன கஷ்டத்தில் போகிறோன்னு அவங்களுக்கே தெரியும். கார் வாங்கிட்டாங்க. அதை ஷோரூம்லேருந்து எடுக்க முடியல. சரி, கார் வாங்கிட்டான்னே, சந்தோஷம். ஒன்று அது மாதிரி ஒவ்வொன்றா ஒரு அம்மாவுக்கு அதிகமாக அதை நான் சபையில் கூட பார்க்கல, அன்றைக்கி கொண்டு வந்துச்சு அந்த அம்மா. அதாவது கொஞ்சம் பட்டும் படாத வரும், அதுக்கு எக்கச்சக்கமான காசு வந்துடுச்சு. திடீர்னு பார்த்தோன்னே எலெக்ஷனில் நின்று தோத்துடுச்சு, அம்புட்டு காசையும் விட்டுடுச்சு. தேவையில்லாத செலவு, அது தேவையில்லாத காரியம்.
இந்த மாதிரி சபையை விட்டே போயாச்சு. எலெக்ஷன் நின்றதுனால இல்லை, அதுக்கப்புறம் நிறைய தொடர்புகள் பணம் உள்ள வந்தோன்னா அதுக்கு பரிசுத்த ஆவியெல்லாம் தேவையில்லை அப்படின்னு போயிடுச்சு அந்த அம்மா. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அப்போ அதில் ஹெட் மாஸ்டர் மாதிரி நான் கேட்டேன். ஒரு குடும்பத்தை பார்த்து எல்லோரும் ஆசீர்வாதம் பெற்றாங்க, எல்லோரும் சாட்சின்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் உனக்கு மட்டும் இது குறைவாக இருக்கே, உன்னுடைய வாழ்க்கையில் குறைவை நிறைவாக்கணும், இதை செய்யுன்னு சொன்னால் அவன் கோச்சினே போயிட்டான். அவன் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை அந்த ஆலோசனை, தேவ ஆலோசனை. அப்போ போனவன் தான் இதோட காணாத போன ஆடாயிடுச்சு. இல்லை, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அதே போல் தான் இப்போது நான் சொல்கிறவங்களை பார்த்து ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அந்த அற்புதம் அன்று நான் சொன்ன அற்புதத்தினுடைய ரகசியம் எனக்கு இன்னைக்கு புரியுது. இந்த ஜனங்களுக்கு படிப்பினை இல்லாமல் வெறும் அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அற்புதம் செஞ்சார். மோசே மாதிரி தான் அற்புதம் நடந்துச்சு, அந்த அற்புதமே அவங்களை அழிச்சு போட்டுச்சு. வந்த ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், ஒருத்தன் போய் புறஜாதியில் கல்யாணம் பண்ணான், இன்னொருத்தர் டைவர்ஸ் பண்ணான், இன்னொன்று எலெக்ஷன் இருந்தது, இன்னொன்று இது இதெல்லாம் செத்து சுண்ணமானது தான் மிச்சம். உண்மையிலே செத்து போனது தான் மிச்சம். வீட்டை கட்டி மண்டை உடச்சிக்கணும் தான் மிச்சம். அதாவது தகாத வாழ்க்கையை சொல்கிறேன். பொருளாதாரம் பற்றாக்குறையில் இருக்கிற ஜனங்களுக்கு பல கோடி ரூபாய்க்குரிய பணம் உள்ளே வருது. அந்த காலத்தில் தசமாகத்தை குறித்தும் சரியாக பேசுறது கிடையாது, காணிக்கை குறித்தும் பேசுறது கிடையாது. அது ஒரு மாதிரி ஒரு காலம் இருந்தது. நம்ம எப்படி இதெல்லாம் பேசுறதுன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த படிப்பினை எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் போல்டாக பேசவே ஆரம்பித்தேன் நான். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, விசுவாசி காக்கப்படணும்னா அந்த தசமாகத்தை குறித்து பேசி தான் ஆகணும், காணிக்கை குறித்து பேசி தான் ஆகணும், இந்த ஞானத்தை போதிச்சு தான் ஆகணும். ஞானம் இல்லாத வருகிற ஐஸ்வர்யம் நாசமாக போகும். அப்படியே சபையில் பார்த்தீங்கன்னாக்கா செத்து மாட்டாங்க ஜனங்க ஒரு காலத்தில். ஏன்? பற்றாக்குறையில் இருந்த குடும்பங்களுக்கெல்லாம் நிறைய ஐஸ்வர்யம் வந்துடுச்சு, இஷ்டப்படி ஜீவியம். அப்போது நான் அதிகமாக வெளிநாடுகளில் இருந்த நாட்கள், வெளிநாட்டில் இருக்கிறப்போ ஃபோன் கால் வரும், இவங்க செத்தாங்க, அவங்க செத்தாங்க, அவங்க செத்தாங்கன்னு. அப்போ நான் ஒரு சுவைசேஷனாக தான் நடந்திருந்தது ஊழியம், போதகனா இல்லை. அந்தந்த சபை அந்தந்த இதில் அவங்க அடக்காரதுனால நடக்கும். நான் கேள்விப்படுவேன், இவங்க நல்ல நாட்டில் இல்லாதப்போ தான் எல்லாம் மரணம் விழுறோம். ஆனால் அப்போ தப்பி பிழைச்ச ஜனங்க இன்னும் சபையில் இருக்காங்க. அதாவது அவங்களுக்குள்ள தேவ பயத்தில் அவங்க கடந்து வந்தாங்க. இன்றைக்கி நான் அதை தான் சொல்கிறேன். இன்றைக்கி அப்படி இல்லை. ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள், ராஜ்யத்தின் கட்டளைகள், சத்தியங்கள் எல்லாம் போதிக்கப்பட்டு இன்று வருகிற ஐஸ்வர்யம், இன்று வருகிற அபிஷேகம், இன்று வருகிற ஆசீர்வாதம், இன்று வருகிற அற்புதங்கள் உங்கள் ஜீவிய நாட்கள் முழுவதும் உங்களை பூமியில் ஒரு சாட்சியாக நிறுத்த செய்யும். ஆகையால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஆனால் மனுஷ பிரியர்களாக மட்டும் இருக்காதீங்க. அதே சமயத்தில் மனுஷனில் வெறுக்கிறவர்களாகவும் இருக்காதீங்க. பிரியமும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. நடுநிலை படுத்தணும். இந்த படிப்பினைக்குள்ளெல்லாம் வந்த பிறகு தான் கர்த்தர் இஸ்மவேலை இழந்த பொழுது கூட கர்த்தர் மகிமைப்படலை. அதுவே பெரிய व्यசனம் தானே. ஒரு விஷயம் எதுவுமே இல்லை, இருக்கிற ஒரு சின்ன இருப்பிடமும் போது நம்ம விட்டுனா எங்கே போகிறது? நம்ம இருக்கிற கடைசி காசும் நம்ம செலவு பண்ணிடுறோன்னா அடுத்த காசு வர அறிகுறியே இல்லை. அந்த மாதிரி இஸ்மேலும் போயிட்டான்னா அவ்வளோதான், வேறு யாரும் இல்லை, மறுபடியும் பழைய நிலைமைக்கு தான் வரணும். இந்த சூழ்நிலையில் இஸ்மவேலை இழந்தான், அதுவும் கர்த்தர் பெருசாக எடுத்துக்கல. கடைசியில் அபிமெலேக்கு திருப்பி மறுபடியும் பார்வன் பண்ண மாதிரி பண்ணான். அப்போது இன்னும் பாருங்கள், அவனுக்காக போய் நீ ஜெபம் பண்ணி, யார் பெண் ஜாதியை கொண்டு போனவனுக்காக போய் நம்ம ஜெபம் பண்ணி அவனுடைய கர்ப்பத்தின் கனிகள், அதாவது அவனுடைய கர்ப்ப கட்டுக்கள், அந்த மலட்டுத்தன்மையெல்லாம் நீங்களாக்க கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். யாரை பயன்படுத்துகிறார்? ஆபிரகாம் பயன்படுத்துகிறார். யாருக்கு போய் ஜெபம் பண்ணணும்? வேற ஒரு ராஜா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க ஜெபம் பண்ணி அவனை சரி பண்ணி அந்த ராஜாவை நம்ம கையில் போட்டு, இந்த மாதிரி இந்த ராஜா எனக்கு விரோதமாக போயிருக்கேன், என் முன்னாடி தூக்கின்னு போயிட்டான்னு சொல்லி எவனையை மூட்டி விட்டு காரியத்தை சாதிக்க நினைக்காத ஒரு தீர்க்கதரிசி. ராஜ்யம் எப்பொழுதுமே பூலோகம் செய்கிறத போல செய்யாது. நான் உங்களுக்கு லௌகிக ஞானத்தையும் சொல்லித்தரேன், போதிக்கிறேன், தெய்வீக ஞானத்தையும் போதிக்கிறேன், ராஜ்யத்தின் ஞானத்தையும். நீங்கள் பூலோகத்துக்கு அதுதான் ஆண்டவர் உன் வழிகள் என் வழிகள் அல்ல. சில பேர்லாம் கான்டெக்ட்னுவாங்க, அதாவது தொடர்புகள், பெரிய ஆட்களோட தொடர்புகள் வேணும், இல்லாமல் பூமியில் பிரகாசிக்க முடியாது. ஒன்றும் கிடையாது. சிறியவனை பெரியவன் ஆக்குற தேவன், எவனையும் மேலே உயர்த்துகிற தேவன். நீங்கள் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா மனசு வாசப்படியில் போய் நிற்கிறேன். நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது காட்டிலும் ஒரு பெரிய காரியம் இல்லை. சர்வவல்லவர் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பெரியவர் யாரும் இல்லை. என்னுடைய
கர்த்தர் என்னை நடப்பித்த விதங்களும் எனக்கு கர்த்தர் கொடுத்த போதனையும் உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். ஆகையால் நினைத்து கொள்ளுங்கள், எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் வெறுப்பும் இருக்கக்கூடாது, விருப்பமும் இருக்கக்கூடாது, நடுநிலையாக இருக்கணும். அப்போ ஈசா கேட்கிற பொழுது அவன் பாட்டுக்கு கொண்டு போயிட்டார். சாரா மேயர் ஒரு வார்த்தை பேசும் வந்து தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாது செஞ்சாரா தெரியல, தெரியாமல் செய்ய முடியாது. காலையில் அதிகாலையில் கிளம்புறாங்கன்னா வீட்டம்மாவுக்கு தெரியாமல் கிளம்ப முடியும். இத்தனை பேர் ஒருத்தனாலும் பரவாயில்ல, அப்படியே ரகசியமாக கிளம்பி போயினே இருக்கலாம். குழந்தைய ஒண்டி கூப்பிட்டு போடணும். அதுவும் பையனை கூப்பிட்டு போகிறாங்கனாக்கா 13, 16 வயசு பையனை சும்மாவாது வீட்டம்மாவுக்கு தெரியாமையாக இருக்கும். சொன்னாரோ சொல்லியோ சொன்ன மாதிரி அங்கே பதிவு இல்லை. இது தெரியாத விஷயமும் இல்லை. வேலைக்காரன் போகிறான், கழுத போகுது, இது ஒரு படையே போகுதுன்னா வீட்டம்மா தெரியாமையாக இருக்கும். இல்லை அப்படி தூங்குறதுல கேஸா சாரால் இல்லையே. மௌனமாக இருக்கு பாருங்க அந்த அம்மா. தெரிஞ்சு பண்ணாரோ தெரியாத பண்ணாரோ நமக்கு பதிவு இல்லை. ஆனால் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி தடை செஞ்ச மாதிரி எங்கேயுமே காணப்படலை. இதே தான் அந்த 12வது அதிகாரத்தில் இந்த அம்மா எப்படி மௌனமாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் மௌனமாக இருக்குது. 20வது அதிகாரத்தில் இதே மாதிரி அபிமெலேக்குள்ள கொண்டு போனப்போ மௌனமாக தான் இருந்துச்சு அந்த அம்மா. இருந்தாங்க, எதையும் பேசலை, எதிர்த்து பேசலை, குறுக்க பேசலை, எதுவும் செய்யலை. அதே போல் தான் இப்போவும் இருக்காங்க. அப்போ பிள்ளையை கொண்டு போகிறது அது எல்லாம் ஆல்ரெடி சீசன்டு மேன் ஆபிரகாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்வையாக வரும் இந்த உணர்ச்சி வசப்படுதலே இல்லைன்னு. கடைசி சோதனையில் தான் நம்புகிறார் கர்த்தர். நீ இந்த காரியத்தை செய்தபடினால இப்போது நான் அறிந்திருக்கிறேன் தேவ பயம் உள்ளவன் என்று. அதான் பணம் வந்தால் மாறுறதுன்றதெல்லாம் வந்து இங்கே தான். பணம் வந்தால் மாறுவாங்க, ஜனம் வந்தால் மாறிடுவாங்க. சில சமயத்தில் சொந்த ஜனத்தை பார்த்தா ஒரு ஆவி இறங்கும், பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா ஒரு லவ் வரும். சாதாரண அன்பே சொல்கிறேன். கூட படித்தவன், கூட வளர்ந்தவன், கூட பாவம் பண்ணவன் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு பார்க்குற பொழுது அவங்க பார்த்தா டக்குன்னு ஒரு ஆவி இறங்கும். அதாவது உறுதி இல்லாத ஆத்துமாக்கள் சொல்கிறேன். இப்போ ராஜ்யத்துக்குள்ளே வந்தோன்னே அவனை பார்த்தோன்னு என்ன வரும்? கோபம்லாம் வராது, ஓட்டமாக ஓடிடுவேன். அதாவது ட்ரை டு அவாய்ட். எதுக்கு வீணா பாவிகளோட சவகாசம்? தேவ பயம் இல்லாத வாழ்கிற ஜனங்களோட ஐக்கியம் தேவையில்லை. அதனால் நமக்கு நஷ்டம்தான். தெய்வீக ஆசீர்வாதம் போயிடும், அபிஷேகம் மங்கலாயிடும். என்னதான் இருக்கட்டும், ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு நினைப்போம். இது எல்லாம் இந்த மனுஷனை பக்குவப்படுத்தி மோரியா தேசத்தில் இருக்கிற மலையில் ஈசாக்கை பலி கொடுக்கும்படி செய்ததும் பெரிய விஷயமாகவே இல்லை ஆபிரகாமுக்கு. சாராளுக்கு இது போகிறாருன்னு தெரிஞ்சிச்சோ தெரியலையோ தெரியல. திரும்பி போகிறப்போ சொன்னாலும் இதெல்லாம் வந்து விதண்டாவாதமாக சில பேர்லாம் பிரசங்கிக்கிறாங்க, நான் கேட்டிருக்கேன் யூடியூப்பில். இதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேருக்குள்ளே நல்ல டேர்ம்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்பாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்து தான் வேத அத்தாட்சி இருந்தால் தான் நம்ம நம்ப முடியும். சொந்த கற்பனைக்கு அது இடமே கொடுக்கக்கூடாது. கொடுக்கவும் கொடுக்காதீங்க. இந்த மனுஷன் திரும்பி அந்த பிள்ளையை கொண்டு வருகிறது. தேவனுடைய சத்தத்தை கேட்ட ஈசாக்காய் அவனை மலையிலேருந்து இறக்குகிறார். ஏறுகிறது ஒரு கஷ்டம் தான், இறங்குறது இன்னொரு கஷ்டம். எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் தேவ பயம் உள்ளவர்களாக இருந்தால் தான் கர்த்தருடைய நம்பிக்கையை சம்பாதிக்க முடியும். இந்த தேவ பயம் இருந்தால் உணர்ச்சிசப்படுத்தல் இருக்காது. உணவு முதல் கொண்டு, உறைவிடம் முதல் கொண்டு, உடை முதல் கொண்டு உங்களுக்கு எதுலேயுமே பெரிய விதமான நாட்டம் இருக்காது. எது சாப்பிடலாம், எது சாப்பிடணும், விரும்பி 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 சாப்பிட்டு வியாதியஸ்தனாக மாறினதை விட, விரும்பி விரும்பி செலவு செய்து வீணராக போனதை விட, இந்த விருப்பம் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கணும் வாழ்க்கையில். நீங்கள் செய்கிறதெல்லாம் மற்றவர்களை யோசித்து பார்த்து செய்யணும். எது செஞ்சாலும் நீண்ட கண்ணோட்டத்தில் பார்க்கணும். லாங்கர் ரன். இது செய்கிறோம், இது நம்ம குடும்பம் பாதிக்கப்படுமா, இதனால் நம்ம போஷிக்கப்படுவோமா, பாதிக்கப்படுவோமா, ஆசீர்வதிக்கப்படுவோமா, சபிக்கப்படுவோமா, இது தேவனுடைய திட்டத்தில் தான் இருக்கிறதா, இப்படி தான் போவோமே தவிர வேறு எதுக்கும் போகாது. அதனால் கர்த்தர் உங்களுக்கு வைக்கிற சோதனையை ஜெயிக்கணும்னா, கர்த்தருடைய நம்பிக்கையை சம்பாதிக்கணும்னா, உணர்ச்சிசப்படுதல் என்ற அந்த காரியத்தை மாம்சத்தின் காரியமாக எடுத்து அதுலேருந்து வெளியே வரணும் சபை. நீங்கள் அதை வர்றப்போவே நீங்களே ஒரு அற்புதமாக காணப்படுவீங்க. நெசமாலுமே சொல்கிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு முதல்ல அற்புதமாக தெரிவிங்க. வித்தியாசமாக உங்களை பார்ப்பாங்க. என் புருஷனா இது, என் மனைவியா இதுன்னு. இது வரைக்கும் ஆலயவாசிகளாக இருக்கிறப்போ என்ன சொல்லணும்னா, புருஷன் மேலே குறை சொல்லி ஜப குறிப்பெல்லாம் புருஷனை சாடியே இருக்கும், இல்லை மனைவியை சாடி இருக்கும், இல்லை பிள்ளைங்களை சாடி இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை. உணர்ச்சிசப்படாதது இருக்கிறது பல நோய்களை குணப்படுத்தும்.
உணர்ச்சி வசப்படுகிறது, இரத்த கொதிப்பு உண்டு பண்ணும், இருதய வியாதி கொடுக்கும், மயக்கம், ஆயாசம், களைப்பு எல்லாம் வரும். வாயை கட்ட மாட்டோம், பசிக்கும், ருசியை தேடும், பசி காட்டிலும் ருசிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிடும். உங்களை நீங்கள் திடப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். ஏதோ இழப்பு வரும்ன்றதுக்காக இதை சொல்லலை, பெருக்க வரப்போகிறதுக்கு முன்பு உங்களுக்கு கொடுக்குற அறிவுரை. அதான் 15 வருஷத்துக்கு முன்னாடி சபையில் நடந்த விஷயமும் எனக்கு கர்த்தர் ஓட்டி காட்டுறார் தரிசனத்தில். இவன் எலெக்ஷன் என்ன இன்னொன்று இந்த மாதிரிலாம் துஷ்பிரயோகம், பணம் வந்தது எல்லாம் உண்மை தான், எல்லாரும் ஆசீர்வாதம் பெற்றதெல்லாம் உண்மை தான். ஆனால் எதுவும் நிற்கலை, கிறிஸ்துக்குள்ளே நிற்கலை. எனார்மஸ் மணி. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லைன்றவங்கக்கிட்ட போய் 20 லட்சம் 50 லட்சம் வந்தால் என்ன வருது? இஷ்டப்படி வாழ்க்கை, இஷ்டப்படி வாழ்க்கை. கஷ்டம்தான் மிஞ்சினது, கல்லறை தான் கட்டப்பட்டது. பூமியில் சில ஜனங்கள் இல்லாமலே போயிட்டாங்க சின்ன வயசுல. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். என் வாழ்க்கையில் வச்சு அதிசயம் நடைபெறும். அதுக்கு முன்பு கர்த்தருக்கு நான் நம்பிக்கையை சம்பாதிக்க போகிறேன். எப்படி நம்பிக்கை சம்பாதிக்க போகிறேன்? நான் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க போகிறேன். இன்னையிலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது அற்புதம். எவ்வளோக்கு எவ்வளோ நிரூபிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அற்புதம். ஒவ்வொரு சூழ்நிலையும், ஒவ்வொரு சங்கதியிலும், ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு அற்புதம். நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் துதிக்கிறேன்றதெல்லாம் இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்ல. உங்கள் ஜெபம் மட்டுமாய் கொண்டு வந்தது. இனி நடத்தையில் கர்த்தர் பார்க்க போகிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீங்கள் இந்த உணர்ச்சி வசப்படுக இந்த நாளில் கர்த்தரோட வெளிப்பாடுன்னு சொல்லுகிறேன். தசமாங் காணிக்கைகளை ஒழுங்காக செலுத்துறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இனி வருகிற காலங்களில் கூடுதல் தசமாகம் செலுத்தும்படி கர்த்தர் உங்களுக்கு வழி வாசலை திறக்கப் போகிறார். அதனுடைய பொருள் என்னென்னா, உங்களுடைய வருமானம் பெருகும். நீங்கள் உழைக்காமலே அறுப்பீங்க, விதைக்காமலே ஒரு பெருக்கத்தை காண்பீங்க. ஏனென்றால் இந்த ராஜ்யத்தின் சத்தியத்தை நீங்கள் கடைபிடிக்கிற பொழுது அந்த ராஜ்யத்தினுடைய வல்லமை உங்கள் பட்சத்தில் இறங்கும். This conscious or this thinkings or this meditation will attract heaven when you implement it in your life. And you shall be benefited by that. And you shall have abundance in your living. It will be an abundant living. பரிபூர்ணத்தின் நாட்கள், பரிபூர்ணத்தின் நாட்கள், அபரிமிதத்தின் நாட்கள் வரப்போகிறது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நம்பிக்கையை சம்பாதிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஸ்தோத்திரம். இன்று முதல் இவர்களை ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும், காரியத்தை வாய்க்க செய்யும். இயேசு தெளிக்கிறோம், இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்னையின் ஐக்கியம் நம் அனைவரோடு குடும்பம் சதா காலம் சொன்ன பரிசுத்தன் கூட இருப்பதாக, ஆமென்.